எந்த மலையிலே, மோரியா மலையிலே ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடும்படி போனானோ அதே மலைதான் கல்வாரி மலை. சரியா? அங்க எப்படி ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆடு சிக்கினதோ, தானாக வந்து மாட்டிக்கொண்டதோ, அப்படிதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாக அவரே வந்து மாட்டிக்கொண்டார். ஏன்னா அப்ப இதெல்லாம் சிம்பாலிக்கா நடக்குது. கர்த்தர் வந்து இதெல்லாம் செய்ய போறேன்றது அவரு இதான் காட்டுறாரு. ஒரு படமா ஆபிரகாம் காட்ட விரும்புறாரு. அப்புறம் நிறைய பைபிள் காலத்துல என்ன சொல்றாங்கன்னா, இததான் வந்து நாளை காண ஆசையா இருந்தா கண்டு களி கூர்ந்தான் ஆபிரகாம் சொன்னாரு. இதுதான் இது கண்டிப்பா அவன் பார்த்துக்கணும்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா he understood there is going to be a substitution. அவனுக்கு நடக்கிற ஆசீர்வாதங்கள், அவனுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தங்கள்லாம் சும்மா வரல. அதுக்கு பின்பாக ஒரு பெரிய விலைக்கரையம் செலுத்தப்பட போகிறது. இன்ஃபேக்ட் ஆவியின் மண்டலத்தை நம்ம பார்த்தோம்னா, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அந்த விலைக்கரையம் செலுத்தப்பட்டாயிற்று. ஏன்னா தேவனுடைய மனதிலே ஆவிக்குரிய மண்டலங்களே அவர் ஏற்கனவே சிலுவையில் அறையப்பட்டார். உலக தோற்றத்துக்குள்ளே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனவர் என்று அவரை பற்றி வாசிக்கிறோம். தேவனுடைய சர்வ ஆளுமையும் சாவரன்டி ஆஃப் காடையும் மனுஷனுக்கு தேவன் கொடுத்த அதிகாரத்தையும் குழப்பிக்க கூடாது. அது நிறைய பேர் குழப்பிக்குவாங்க. தேவனுடைய சர்வ ஆளுமைப்படி சாவரன்டி படி ஆண்டவர் என்னன்னாலும் சொன்னா அவரை யாருமே கொஸ்டின் பண்ண. இப்ப வந்து 6ஆம் பிசாசு கொடுத்தான்ல அதிகாரத்தை, ஏமாந்துட்டான். மரணம் ஆண்டு கொண்டு விட்டது. அந்த மரணத்தின் ஆளுகை மரணம் வந்து பிசாசோட பிராக்சி. சோ மரணம் ஆண்டு கொள்ள ஆரம்பித்தது. சோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போறது வந்து போனதை வந்து ஒரே லைன்ல ஆண்டவர் நினைச்சா அவங்க சாவரன்டி யூஸ் பண்ணி ஃபுல்லா கேன்சல் பண்ணிட்டு அவரால் முடியும். சரியா? அப்புறம் ஒரு அடிச்சுட்டு கிடையாது அப்படி. ஆனா அப்படி பண்ணா என்ன ஆகும்னா, அவர் கொடுத்த ஆபீஸ அவரே அண்டர்மைன் பண்ண மாதிரி ஆகும். அவர் அப்படி செய்ய மாட்டார். யெகோவா ஈரே என்றது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள், இல்லைன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஒண்ணு. அவனுக்கு ஒரு வெளிப்பாடாய் கொடுக்கப்பட்டது. இது மாதிரி ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட எல்லாத்தோடையும் இயேசு கிறிஸ்து சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்ல விரும்புகிறேன். இப்ப இந்த பேசேஜ் பார்த்தோம்னா, யெகோவா ஈரே அப்படின்றது அந்த இடமே எந்த இடம்? கல்வாரி. அது அப்ப இன்னைக்கு வந்து நம்ம யெகோவா ஈரே எங்க இருக்காருன்னா, எங்க இல்ல, கல்வாரியில இருக்க. அதனாலதான் பவுல் வந்து ஒரே லைன்ல முடிச்சிட்டாரு, வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்படின்னா அது வெளியே ஆமும் கிடையாது, ஆமேனும் கிடையாது. ஓகே, இட்ஸ் நாட் மேபி ஆர் குட் பி, இட் இஸ் எஸ் அண்ட் ஆமென் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். பூமியும் வந்து நிறைவும் உலகம் குடிகளும் கர்த்தருடைய எல்லாம் அவருடைய. அப்படிப்பட்டவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அவர் வந்து நம்மளை பார்த்து சொல்றாரு, உன் தேவைகளை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றது மட்டுமல்ல, தேவைகளை அறிந்து அதற்கானதை எல்லாம் நான் செய்து முடித்து விட்டேன் சிலுவையில் சொல்றாரு. ஆண்டவரே, இந்த நாளிலும் இப்படி வார்த்தை கொண்டு எங்களோட பேச முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வார்த்தை ஆண்டவரே எங்களோடு வல்லமையாய் இடைபடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்று பார்க்கிறவர்கள் ஆண்டவரே, யாராவது நான் என்னுடைய சூழ்நிலையின் நான் விளிம்புக்கு வந்து விட்டேன், ஐம் கம் டு த எண்ட் ஆஃப் த லைன், இதுக்கு மேல போறதுக்கு ஒன்றும் இல்லை, செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை என்று யாராவது இருப்பார்கள் என்று சொன்னால், ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்கும் போது தானே அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒரு வெளிச்சத்தை, ஒரு பிரகாசத்தை நீர் கட்டளையிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அற்புதங்கள் செய்யும். தேங்க்யூ லார்ட். இந்த வார்த்தை அவன் கேட்டு முடிப்பதற்கு முன்பாகவே அவர்கள் தேடிக்கொண்டிருக்கிற பதில்கள் அவர்களை தேடி வருவதாக. தேங்க்யூ லார்ட். பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாங்கள் திரும்பலாம். யோவான் 6:53 ஜான் சாப்டர் 6:53 onwards. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாயிருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாயிருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்றார். நம்ம ஒரு இது சீரீஸ் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மாம்சம் ரத்தம், அதை வச்சு பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய பல அம்சங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு வேலை ஒன்று செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, we are trying to map everything with the blood of Jesus. அதாவது இப்போ
ஒரு ஒரு வட்டம் வரைஞ்சோன்னு வைங்களேன், வரைஞ்சா நடுவுல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவருடைய சரீரம், அவருடைய சிலுவை, இதுதான் சென்டர்ல வருது. ஓகே, சோ இதுல இருந்தா இந்த வட்டத்துக்கு வெளியே தான் எல்லாமே வருது. 6 வட்டத்தோட பல, இப்ப எப்படி ஒரு பூ இருக்குன்னா வைங்களேன், அதுல நடுவுல அந்த ரவுண்டா இருக்கும்ல, அதுல இருந்து நிறைய பெட்டல்ஸ் வருது, சரியா? சென்ட்ரல் பாயிண்ட். சோ அது மாதிரி இதான் வந்து அதோட பெட்டர் எக்ஸாம்பிள் வீல்ல வந்து அந்த நடுவுல ஒரு சென்ட்ரல் பாயிண்ட் இருக்கு. அதுல இருந்து நிறைய இது போகுதுல, வாட் இஸ் தட் கால்ட், வீல்ல இருந்து அது அச்சாணின்னு சொல்லுவாங்க, நடுவில் இருக்குது. அதுல இருந்து அந்த பைப்ஸோ அந்த ராடோ வாட் எவர் வுட்டன் இதா இருந்தாலும் சரி, பல இது போகுது. ஸோ வீல் இஸ் தேர், ஆனா அது சென்ட்ரல் பாயிண்ட் ஒன்று இருக்கு, அதுல தான் எல்லாமே போகுது. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் அதான் அந்த வீல் இருந்துச்சா, அதுல இருந்து கிறிஸ்தவம்னா சுவிசேஷம், கரெக்டா? சோ அதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருந்தாலும் அதனுடைய சென்ட்ரல் ஃபிகர் எது, நடுவுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் சரீரம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இவைகள் தான் இருக்கிறது. இதுதான் நடுவுல இருக்கு, சரியா? சோ இதை வச்சுதான் எல்லாமே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீதி அப்படின்னு பேசணும்னா அது எதுல இருந்து வருது? சரீரம், ரத்தம், இதுல தான் வருது. ஓகே, எல்லாமே இதுல தான் வருது. ஓகே, சோ வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால இது வந்து நம்ம எந்த டாபிக் நம்ம பேசினாலும் இதோட தொடர்புபடுத்தி தான் பேசணும். அப்பதான் வந்து அது கரெக்டான அர்த்தத்துல வருது. ஆர் என்ன சொல்லணும்னா, நீங்க விசுவாசம், நீதி, கிருபை இதெல்லாமே நல்ல நல்ல டாபிக்ஸ் தான். ஆனா இது எல்லாமே செயல்படுத்தப்படுறது, இது ஆக்டிவேட் ஆகுறது, இது பலன் கொடுக்கறது, இதுல வந்து கம்ப்ளீஷன் வரணும்னா அங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வராம கம்ப்ளீஷன் அங்கே கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வரும்போது தான் கம்ப்ளீஷன் ஆகுது. நம்ம இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு பேசேஜ் ஒன்று காட்டுறேன் பாருங்க, எப்படி எவ்வளவு கனெக்ஷன் இருக்குன்னு புரிஞ்சுப்பீங்க. ஆதியாகமம் 22 அதிகாரம். ஆதியாகமம் 22 அது நமக்கு கொஞ்சம் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பகுதினா, ஆபிரகாம் வந்து ஈசாக்கை பலியிடும்படி அந்த மலை மேல ஏறி போன பேசேஜ், சரியா? சோ மோரியா மலையில கர்த்தர் வந்து பலி கொடுக்கும்படி சொன்னாரு, ஈசாக்க பலி கொடுன்னு. அவனும் போனான். அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கர்த்தர் வந்து அங்க வேற ஒரு ஆடை அவனுக்கு கொடுத்தாரு கடைசியில. சோ ஈசாக்கு பலியிடப்படவில்லை. சோ அங்க அங்க நடந்த காரியங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா 11ல இருந்து வாசிக்கிறேன் பாருங்க. 22 அதிகாரம், ஆதியாகமம் 22 11ல இருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறோம் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் அந்த கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. இப்ப இந்த மலையிலே கர்த்தர் வந்து பலி கொடுக்க சொன்னார் ஈசாக்க. அவன் போனாங்க. ஆனா ஈசாக்கை பலி கொடுக்கணும்னு போனாங்க கர்த்தர் சொன்னபடி. ஆனா அங்க வேணான்ட்டாரு. சொல்லிட்டு அதுக்கு பதிலா ஒரு ஆடை பிடிச்சு பலியிட சொல்றாரு. சோ ஆடை பிடிச்சு பலியிட்டான். பலியிட்ட பிறகு அந்த இடத்துக்கு அவன் என்ன பேர் வைக்கிறான்னா, ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். இப்ப யெகோவா ஈரே அப்படின்றது தேவைகளை சந்திக்கிறவர். சோ அதுக்கு இன்னொரு விளக்கம் இருக்கு, தேவைகள் எலும்பு முன்னே சந்திக்கிறவர் அப்படின்னு இருக்கு. சோ இது வந்து ஓரளவு ஒரு ஆவிக்குரிய சபைக்கு நீங்க போறவங்களா இருந்தா கண்டிப்பா இதை பத்தி நீங்க கண்டிப்பா அதை பத்தி மெசேஜ் கேட்டிருப்பீங்க. இல்ல நீங்களும் ஒரு வேதத்தை படிக்கிற ஆளா இருந்தா, தியானிக்கிற ஆளா இருந்தா இதை கண்டிப்பா யெகோவா ஈரே அப்படின்றத கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. தேவைகளை சந்திக்கிறவர், ஆமா, எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவரும் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய தேவைகள் எலும்பும் முன்னே கூட அதை அறிந்து சந்திக்க அவரே ஆயத்தப்படுகிறவராய் இருக்கிறார், ஆயத்தப்படுத்தி வைக்கிறவராய் இருக்கிறார். இப்ப எப்படி ஆட்டுக்கடா வந்து ரெடியா மாட்டிட்டு இருந்துச்சோ இதெல்லாம். ஆனா இதை இன்னும் முற்று நோக்கினால் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அந்த இடத்துல அவனுக்கு ஒரு வெளிப்பாடு வருகிறது தேவனை பற்றி, அதுக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். நீங்க கொஞ்சம் ஸ்லைட்டா இந்த சரித்திரத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, இது இந்த பகுதியை பத்திலாம் ஜியோகிராபியை படிச்சீங்கன்னா நீங்க என்ன கண்டுபிடிப்பீங்கன்னா, எந்த மலையிலே, மோரியா மலையிலே ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடும்படி போனானோ அதே மலைதான் கல்வாரி மலை, சரியா? அங்க எப்படி ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆடு சிக்கினதோ, தானாக வந்து மாட்டிக்கொண்டதோ, அப்படிதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு பதிலாக அவரே வந்து மாட்டிக்கொண்டார், தன்னை தாமே ஒப்பு கொடுத்தார்,
ஏசாயா 53 வருதுல, ஒப்பு கொடுக்க ஒரு மயிர் கத்திரிக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போல தமது வாய் அவர் திறவாது இருந்தார். சுவிசேஷங்களை படிச்சு பார்க்கிறோம். எப்படி அவர் ஒடுக்கப்பட்டார், எப்படி அவரை கிண்டல் அடிச்சாங்க, எப்படி அவரை துன்புறுத்தினார்கள், அவர் எப்படி டார்ச்சர் பண்ணாங்க. ஆனா அவர் எதுவுமே பேசல, அமைதியா இருந்தார். சோ எப்படி இந்த ஆடு தானா மாட்டுச்சோ அது மாதிரி தன்னைத்தானே அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார். சோ அந்த இடம் எந்த இடம்? யெகோவா ஈரே என்ற இடம் எந்த இடம் என்றால் அது கல்வாரி சிலுவை. ஓகே, ஏன்னா அப்ப இதெல்லாம் சிம்பாலிக்கா நடக்குது. கர்த்தர் வந்து இதெல்லாம் செய்ய போறேன்றதுக்கு அவரு இதான் காட்டுறாரு. ஒரு படமா ஆபிரகாம் காட்ட விரும்புறாரு. அப்புறம் நிறைய பைபிள் ஸ்காலர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இததான் வந்து நாளை காண ஆசையா இருந்தான் கண்டு களி கூர்ந்தான் ஆபிரகாம் சொன்னார்னு இதைதான் கண்டிப்பா அவன் பார்த்துக்கணும் நிறைய பேர் சொல்றாங்க. ஏன்னா he understood there is going to be a substitution. அவனுக்கு நடக்கிற ஆசீர்வாதங்கள், அவனுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள்லாம் சும்மா வரல. அதுக்கு பின்பாக ஒரு பெரிய விலைக்கரையம் செலுத்தப்பட போகிறது. இன்ஃபேக்ட் ஆவியின் மண்டலத்தை நம்ம பார்த்தோம்னா உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அந்த விலைக்கரையம் செலுத்தப்பட்டாயிற்று. ஏன்னா தேவனுடைய மனதிலே ஆவிக்குரிய மண்டலங்களே அவர் ஏற்கனவே சிலுவையில் அறையப்பட்டார். உலக தோற்றத்துக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனவர் என்று அவரை பற்றி வாசிக்கிறோம். சோ அப்ப ஆபிரகாமுக்கு வந்து வெளிப்படுத்துறாரு, நான் வந்து சும்மா உனக்கு சொல்லல, நான் எல்லாம் அதுக்காக எல்லாம் ஆயத்தம் பண்ணிதான் நான் சொல்றேன். நான் பெரிய விலைக்கரையத்தை செலுத்த போகிறேன். நான் சொன்ன மாதிரி ஆவிக்குரிய மண்டலத்தை செலுத்தியாச்சு. மாம்சீகத்துல பார்த்தா மாம்சீக பிரகாரமா இன்னும் செலுத்த போறேன். உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு நான் சொல்றதெல்லாம் வந்து சும்மா சொல்லல. அதுக்கு எல்லாத்துக்கும் நான் ஏதோ ஒரு பெரிய சும்மா ஏதோ எனக்கு தோணுச்சுன்னு நான் சொல்லலப்பா. சும்மா சொன்னா போதுன்றதுக்காக சொல்ல. வெறும் அதாவது God is saying I did not just take care of delivering the word. I have also taken care of the things behind. இப்ப நீங்க அரசியல்வாதிகள் பாத்தீங்கன்னா ஏன்னா வாக்குறுதிகள்ன்றது அடிச்சு விடுவாங்க. இப்ப நமக்கு எலெக்ஷன் வரப்போகுது கொஞ்ச நாள்ல, ஆளாளுக்கு சொல்லுவாங்க. என்னெல்லாமோ சொன்னாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கருப்பு பணத்தை கொண்டு வந்துருவோம்னாங்க, அது பண்ணிடுவோம்னாங்க, இது பண்ணிடுவோம்னாங்க, அப்புறம் ஒரே லைன்ல ஜூம்லான்ட்டாங்க. சும்மா அதெல்லாம் சொன்னாங்க அப்படின்ட்டாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்படிலாம் நான் சொல்லப்ப ஜூம்லா சொல்ல பண்ணலாம் அப்படிலாம் சொல்லல. நான் சொன்னேன்னா அதுக்கு பின்னாடி நிறைய இருக்கு சரியா. நான் வந்து பல காரியங்களை, அதாவது the thing is இயேசு கிறிஸ்துவின் விலைக்கிரயம் வந்து இட் இஸ் தி டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் த சால்வேஷன் பிளான். அப்படின்னா என்ன? அதாவது தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம், மீட்பின் திட்டத்தினுடைய தொழில்நுட்ப பகுதி. அது என்ன தொழில்நுட்ப பகுதி? டெக்னிக்கல்னா என்ன அப்படின்னா, இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டே ஆக வேண்டும். அப்படி ஒரு கட்டாயம் இருக்கு. ஏங்க அப்படி இருக்கு கட்டாயம் அப்படின்னா, மனுஷனுக்கு ஆண்டவர் வெறும்னா வாயில வந்து எப்பா உன் பாவத்தை நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா பத்தாது. ஓகே, வெறும் நான் சொன்னா பத்தாது. ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வந்து பல அவருடைய பலி, அவருடைய ரத்தம், அவருடைய சரீரம், சிலுவை, இது வந்து பாத்தீங்கன்னா பல கோணங்களிலே கிரியை செய்கிறது. அதுக்கு ஒரு வைடர் ஆஸ்பெக்ட் இருக்கு அண்ட் மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பூமியை பொறுத்தவரை பிசாசானவனுக்கு ஆதாம் வந்து ஆக்சஸ் கொடுத்துட்டான். தேவனுடைய, முன்னாடியே சொல்லியிருக்கேன், தேவனுடைய சர்வ ஆளுமையும் சாவரன்டி ஆஃப் காடையும் மனுஷனுக்கு தேவன் கொடுத்த அதிகாரத்தையும் குழப்பிக்க கூடாது. அது நிறைய பேர் குழப்பிடுவாங்க ரெண்டையும். தேவனுடைய சர்வ ஆளுமைப்படி, சாவரன்டி படி ஆண்டவர் என்னன்னாலும் செய்யலாம், அவரை யாருமே கொஸ்டின் பண்ண முடியாது. இப்ப வந்து ஆதாம் வந்து பிசாசு கொடுத்துட்டான்ல அதிகாரத்தை, ஏமாந்துட்டான், மரணம் ஆண்டு கொண்டு விட்டது. அந்த மரணத்தின் ஆளுகை மரணம் வந்து பிசாசோட ப்ராக்சி. சோ மரணம் ஆண்டு கொள்ள ஆரம்பித்தது. சோ அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போறது வந்து போனதை வந்து ஒரே லைன்ல ஆண்டவர் நினைச்சா அவரோட சாவரன்டி யூஸ் பண்ணி ஃபுல்லா கேன்சல் பண்ணிட்டுறோம். அவரால் முடியும் சரியா. அப்ப ஒரு அடிச்சுட்டு போ இனிமேட்டு கிடையாது அப்படி. ஆனா அப்படி பண்ணா என்ன ஆகும்னா, அவர் கொடுத்த ஆபீஸ அவரே அண்டர்மைன் பண்ண மாதிரி ஆயிடும். அவர் அப்படி செய்ய மாட்டார். ஓகே, நிறைய பேர் அப்படித்தான் செய்வாங்க. அதாவது என்னன்னா, ஒருத்தர் இன்சார்ஜ் போட்டுட்டு ஆனா அவங்கதான் வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அவரை வந்து அவருக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டாங்க, அவரை மதிக்க மாட்டாங்க. ஆனா அவர் தான் இன்சார்ஜ் அப்படின்னு இருப்பாரு. ஆனா இவங்கதான் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க பின்னாடி உட்காந்து, ஆட்கள் யாரா உட்காந்துட்டு சரியா. அந்த மாதிரி வந்து ஆண்டவர் பண்ண மாட்டாரு. அவர் கீழே ஒரு ஆபீஸ் கொடுத்தாருன்னா அந்த எல்லா ஆண்டவர் ஏற்படுத்துற எல்லா ஆபீஸ்க்கும் இண்டிவிஜுவல் லிபர்ட்டி இருக்கும். சோ மனுஷனுக்குன்னு ஒரு ஆபீஸ் ஏற்படுத்திட்டாருன்னா அந்த ஆபீஸ மனுஷன் தான் திரும்ப ரெக்கவர் பண்ண முடியும். அதாவது மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடைய ஒரு நபர் தான் திரும்ப அதை ரெக்கவர் பண்ண முடியும், எல்லாம் ரெக்கவர் பண்ண முடியாது. அப்படி இருந்ததுனால அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரே மாம்சம் ரத்தம் உடையவராக வந்தார். அவரே மாம்சம் ரத்தம் உடையவராக வந்து அதை ரெக்கவர் பண்ணார்.
சரியா? சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா அவரோட இது நடக்கணும்னா அவரே மாம்சத்தை ரத்தத்தை உடையவராக வர வேண்டும் என்று சொன்னால் அவர் விலைக்கரம் செலுத்தி ஆக வேண்டும். மரணத்துக்கு அதிபதியாக பிசாசை தமது மரணத்தினால் அளித்தார். அதுக்கு அவர் மறிக்கணுமா இல்லையா? மறிச்சுதான் ஆகணும். சோ அவருடைய மரணம் அவசியப்படுகிறது கண்டிப்பா. எதுக்கு? இழந்து போன ஆளுகையை மறுபடியும் எடுக்கிறதுக்கு. சரி, இப்ப ஆளுகை எடுத்தாச்சு. எடுத்த பிறகு இப்ப வந்து மனுஷனை அவனுக்கு மீட்பு கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்த பிறகு ஆனா அவனுக்குள்ளாக நிறைய பிரச்சனை இருக்கு. மனுஷனுக்குள்ளாகவே என்னென்ன பிரச்சனை இருக்கு? அவனுக்குள்ளாக அவிசுவாசம் இருக்கிறது, பயம் இருக்கிறது, கடந்த கால இது இருக்குது, குற்ற மனசாட்சி வேலை பார்க்குது, இப்படி எக்கச்சக்க உள்ளுக்குள்ள பிரச்சனை நிறைய இருக்கு. அதாவது பிச்சைக்காரனுக்கு வெறும் கோட்டை மட்டும் மாத்தினா பத்தாத, மைண்டையும் மாத்தி ஆகணும். அவனுடைய இன்னொரு திங்கிங்கையும் மாத்தணும். சோ உள்ளாக மாற்றம் நடக்க வேண்டும். ஆவியே அருளியாச்சு. அருளினாலும் ஆவி அருளப்பட்ட பின்பும் கூட அந்த ஆவிக்கு எதிராக மாம்சம் செயல்படுகிறது. சோ பழைய ஆதாமின் காரியங்கள் உள்ள இருக்கிறது. அப்ப அதையும் சரி பண்ணணும். இதுதான் டெக்னிக்கல் ப்ராப்ளம். ஓகே, நான் சொன்னது லீகல் ப்ராப்ளம். பிசாசுட்ட வந்து அதிகாரம் போயிடுச்சு, அதை திரும்ப புடுங்கணும்னா அவன் எந்த லெவல்ல மனுஷன் இழந்தானோ அதே லெவல்ல வந்து தேவன் புடுங்கியாகணும். பிள்ளைகள் மாம்சத்திற்கு உடையவர் போல அவரும் அவர்களை போல ஆனார் என்று எபிரேயர் 2 சொல்லப்பட்டிருக்கிறது. சோ ஃபர்ஸ்ட் அவர் அப்படி ஆகணும். இதான் அவர் புடுங்கணும். அது லீகல் ப்ராப்ளம். ரெண்டாவது ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, செகண்ட் ப்ராப்ளம் இஸ் டெக்னிக்கல் இஷ்யூ. மனுஷனுக்குள்ள ஆவி இல்ல, அதன் விளைவா குற்ற மனசாட்சி வந்துருச்சு. சோ அந்த குற்றம் ஆவியை ரெஸ்டோர் பண்ணி குற்ற மனசாட்சியை டீல் பண்ணும். சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நன்மையானவைகளை பேசுகிற தெளிக்கப்படும் ரத்தமாகி இயேசு கிறிஸ்து ரத்தம் தேவைப்படுது. புதிய எருசலேம்லயே கொண்டு வந்து ஒருத்தரை நிறுத்திட்டாலும் புதிய எருசலேம்ல தான் இருக்கான், இருந்தாலும் உள்ளுக்குள்ள எல்லாம் பழசா இருக்கு. உள்ளுக்குள்ள அதே பயம் இருக்குது, அதே கவலை இருக்குது. நிறைய பேர் நினைக்கிறாங்க உன்னதத்துல அவரோட உட்காரப்படி செய்தாருன்னு. ஆனா எனக்கு ஒண்ணுமே ஃபீலிங்கே இல்லைங்க, அதே ஃபீலிங் தான் இருக்கு. ஏன் இருக்குன்னா இன்னும் பழைய காரியங்கள் உள்ள இருக்குது. அப்ப அங்க ஒண்ணு வேலை பார்க்கணும். அங்க சும்மா முடியாது. அங்கதான் இந்த ஆவேல ரத்தம் பேசுறது, நன்மையானவர்களை பேசுறது, தெளிக்கப்படும் ரத்தமாகி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படும். சோ அது உள்ள தெளிக்கப்பட வேண்டும். உள்ள தெளிக்கப்படதான் ஆவியில் இருக்கிற உண்மைகள் பிராக்டிக்கலா உங்க லைஃப்ல நடக்க ஆரம்பிக்கும். அது நடக்க ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி ஆவியில உண்மையிலே நீங்கள் குமாரர்கள் என்கிறத நீங்கள் அப்பதான் உணர்வீங்க, அக்செப்ட் பண்ணுவீங்க. அதுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தவிர வேற வழியே கிடையாது. வேற ஏதாவது வழி இருந்தா ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. வேற வழியே இல்லாதனால அவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை செலுத்தி ஆக வேண்டும். அதனால பழைய ஏற்பாட்டிலே ரத்தம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. ஏன்னா ரத்தம் இருந்தாதான் பாவ மன்னிப்பு உண்டாகும். ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. ஓகே, அப்படின்றது ஆண்டவர் சொல்லிட்டார். அவர் சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும். இதுக்கு நம்மளா புதுசா ஏதாவது போய் சொல்லக்கூடாது. நாங்க இந்த மாதிரி பார்த்தோம், அங்கிட்டு பார்த்தோம், இங்கிட்டு பார்த்தோம் சொல்லிடக்கூடாது. அவர் சொல்லியிருக்காருன்னா நான் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன். பைபிள்ல ஆண்டவர் சில காரியங்கள் சொல்லியிருக்காருன்னா அதை புதிய உடன்படிக்கையின் வெளிச்சத்துல வச்சு நம்ம பார்த்துட்டோம்னா அதோட செட்டில் ஆயிரும். திரும்ப திரும்ப போய் நோண்டிட்டே இருக்கக்கூடாது. இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, சில காரியங்களை புதிய உடன்படிக்கையின் வெளிச்சத்துல கர்த்தரை எழுதி வச்சிருக்காருன்னா அது செட்டில்டுன்னு போயிடும். திரும்ப திரும்ப அதை குழம்பும் போதுதான் தேவையில்லாத பிரச்சனைகள் வருகிறது. ஓகே, சோ அப்ப பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வந்து இந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ், லீகல் இஷ்யூஸ், டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுது. ஓகே, அப்ப ஆண்டவர் வந்து ஆபிரகாம்கிட்ட வந்து சொல்லும்போது, நான் இந்த ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கேன், இது சிம்பாலிக்கா உனக்கு நடக்குது. இதெல்லாம் ஈசாக்கு, உன்னுடைய சந்ததியாக ஈசாக்கு மரணத்துக்குள்ள போகாம விடுதலையாக்கப்பட போகிறான். அதே போல இன்றைக்கு ஈசாக்கு உனக்கு இருக்கிறான், நாளைக்கு இதே போல உனக்கு ஒரு சந்ததி வரும். உனக்கு ஒரு ஆவிக்குரிய சந்ததி பிறக்க போகிறது. வானத்து நட்சத்திரங்களை போல அவர்கள் இருப்பார்கள், கடற்கரை மணலத்தனை அவர்கள் இருப்பார்கள். ஆண்டவர் அப்படி சொல்லும் போது அவர் வந்து அரப் பீப்புள், அதாவது ஆகார சந்ததியை மனசுல வச்சும் சொல்லல, இன்னைக்கு இருக்கிற மாம்சீக யூதர்களை மனதில் வைத்தும் சொல்லவில்லை. அவர் என்ன சொன்னார்னா, எப்படி உனக்கு நான் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே ஈசாக்கை கொடுத்தேனோ, 100 வயசா இருக்கும் உனக்கு கொடுத்தனோ, அதே போல பின்னாட்களிலே உன் சந்ததியிலே, உன்னுடைய சந்ததியிலே இப்படியே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒருவர் தோன்றுவார். அவர் வந்து ஒரு புருஷனும் ஒரு ஸ்திரீயும் இணைவதனால் பிறவாமல் தேவனுடைய வித்தாக அவர் பிறக்க போகிறார். அவர் மூலமாக ஒரு சந்ததியை ஏற்படுத்த போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் ஆபிரகாமுக்கு இதெல்லாம் வந்து நேரடியா சொல்லியிருக்கலாமான்றது எனக்கு தெரியாது. ஆனா ஆவிக்குரிய அர்த்தத்திலே நம்ம எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இதுதான் மெசேஜ். எதனை ஏன் அப்படி போல்டா சொல்றேன், நமக்கு பவுல் இருக்கனால அந்த தைரியம். நமக்கு பவுல் என்ன சொல்லியிருக்காரு கலாத்தியர் 3 சந்ததிகள் என்று அநேகரை குறித்து சொல்லாமல் சந்ததி என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஓகே, அப்ப கிறிஸ்துவை முன்னிட்டு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் என்று ஆபிரகாம் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தை பவுல் போல்டா பேசுறாரு. அதான் ஒரு போஸ்ட் போட்டுருந்தேன், நம்ம குரூப்ல ஷேர் பண்ணல, குரூப்ல போட்டுடுறேன். என்ன போட்டுருந்தேன்னா, யாராவது இன்னைக்கு வந்து இஸ்ரேல் கொடியை பிடிச்சிட்டு ஆடுறாங்கன்னு வைங்க, இஸ்ரேல் வந்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்,
இன்னைக்கு இருக்க இஸ்ரேல் தேசம் வந்து இஸ்ரேல் தேவனுடைய தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா இது எதுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவல்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கீழே போட்டு மிதிக்கிறதுக்கு ஈக்குவல். ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்படுறதுக்கு முன்னாடி பின்னாடி பெருசா ஒண்ணும் மாறலன்றீங்க. எப்படி யூதர்கள் இன்னும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்க முடியும்? எபிரேயர் 10 தன்னை பரிசுத்தம் செய்த ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி அதை வந்து காலின் கீழ் மிதிக்கிறோம் எவ்வளவு கொடிதான் ஆக்கினைக்கு பாத்திரனா இருப்பான் பாரு என்று யோசித்து பாருங்கன்னு போட்டுருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து வேணான்னு சொல்றவங்க எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்க முடியும்? Who gave us the right to think like that? This is such a demonic blasphemy going on. இஸ்ரேல் இன்னும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சொல்லிட்டு உளறிக்கிட்டு இருக்காங்க. அது பிசாசின் கொடிய வஞ்சகம். அதுல என்ன பெரிய பிரச்சனை இருக்க போது சில பேர் என்கிட்ட கேட்கறாங்க ஏன் சொல்லிட்டு வா, அவங்களும் சொல்லிருங்களேன் இதுல என்ன இருக்குன்னு. நான் எப்படி சொல்ல முடியும்? சந்ததிகள் என்ற அநேகரை குறித்து சொல்லாமல் சந்ததி என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார், சந்ததி கிறிஸ்துவே அப்படி சொல்லியிருக்கும் போது நான் எப்படி சொல்ல முடியும்? I revere the word. ரிவீல்டு வேர்டு வந்து ரிட்டர்ன் வேர்டு வந்து அண்ட் பர்டிகுலர் ரெவலேஷன் ரிட்டர்ன் வேர்டு வந்து அதெல்லாம் தொட்டு கூட மாற்ற கூட கூடாது, லைட்டா கூட மாற்றக்கூடாது. மாத்திரம்னா எங்கேயாவது போய் நின்றுவோம், அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ அப்படி இருக்கும்போது என்னங்க நமக்கு ஒன்றும் லாஸ் இல்லைங்க டு சே ஆமாங்க இஸ்ரேலையும் ஆண்டவர் தெரிந்து கொள்றோம் இன்னும் ட்ரீட் பண்றாரு சொல்றது வந்து நமக்கு ஒன்றும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஸ்கிரிப்சர்ஸ் டசன்ட் அலோவ் மீ. ஓகே, அப்போ ஏன்னா அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவ்வளவு பவர்ஃபுல்லானது. அண்ட் இது வந்து இப்ப நான் இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா யெகோவா ஈரே என்றது ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இல்லைன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் ஒண்ணு, அவனுக்கு ஒரு வெளிப்பாடாய் கொடுக்கப்பட்டது. இது மாதிரி ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட எல்லாத்தோடையும் இயேசு கிறிஸ்து சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்ல விரும்புகிறேன். இப்ப இந்த பேசேஜ் பார்த்தோம்னா யெகோவா ஈரே அப்படின்றது அந்த இடமே எந்த இடம்? கல்வாரி. அது அப்ப இன்னைக்கு வந்து நம்ம யெகோவா ஈரே எங்க இருக்காருன்னா எங்க இல்ல, கல்வாரியில இருக்காரு, வேற எங்கேயோ இல்ல. நம்ம போய் எங்கேயோ போய் எப்படி ஐயோ நான் ஆசீர்வாதத்தை எப்படி எடுத்துக்கொள்வது, எங்க இருந்து பிடிச்சுக் கொள்வது அப்படின்லாம் நம்ம அலைய தேவையில்லை. யெகோவா ஈரேக்கு வந்தோம்னா கிடைக்கும், எல்லாமே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. யெகோவா ஈரே யாரு அப்படின்னா எந்த இடமா? அது கல்வாரி. அந்த இடம் சூப்பரா போட்டுருப்பாங்க. அந்த இடத்துக்கு யெகோவா ஈரேன்னு பேர் விட்டான். ஏன்னா அது கல்வாரி, அங்கதான் நடக்க போகுது. இயேசுவின் மரணமே அங்கதான் நடக்க போகுது. மோரியா மலையில தான் எருசலேம் நகரமே கட்டப்பட்டிருந்தது. சோ எருசலேமிலே இயேசு மரித்தார், அவர் கொல்கத்தாவிலே ரத்தம் சிந்தினார். அது எக்ஸாக்டா சேம் பிளேஸ்ல நடந்தது. சோ இன்னைக்கு வந்து நமக்கு அப்ப யெகோவா ஈரே என்று சந்திக்கணும் எங்க போகணும்? நீங்க கல்வாரிக்கு செல்ல வேண்டும். அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட், அதுதான் ஓப்பனிங், அங்கேதான் கதவு இருக்கிறது. சோ அதனால ஒண்ணுமே உங்களுக்கு நடக்கலையா? ரொம்ப போராட்டமா இருக்கா? நான் என்ன சொல்றேன்னா கல்வாரி சிலுவை தியானத்துக்குள்ள போங்க. இப்ப இது உங்களுக்கு புரியுதா? இப்ப பாருங்களேன், நம்ம ஆதியாகமம் 22 எப்படி சிலுவையை தொடர்புபடுத்துறோம் பாருங்க. ஏன்னா தொடர்பு இருக்குது, அதனால தொடர்பு. நம்மளா போட்டுக்க கூடாது, நமக்கு ஏதாவது தோணுச்சுன்னு சேர்த்துக்கூடாது, இருக்குது, இருக்கிறத எடுத்துக்கொள்கிறோம். ஓகே, சோ இப்படிதான். அதனாலதான் பவுல் வந்து ஒரே லைன்ல முடிச்சிட்டாரு, வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அப்படின்னா அது வெளியே ஆமும் கிடையாது, ஆமேனும் கிடையாது. ஓகே, இட்ஸ் நாட் மேபி ஆர் குட் பி, இட் இஸ் எஸ் அண்ட் ஆமென் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். ஓகே, அதனால ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இயேசு கிறிஸ்து சிலுவை ரத்தம் இதை விட்டு ரொம்ப தூரம் போயிடவே கூடாது. நான் சொன்ன மாதிரி ஆண்டவர் நமக்கு அதே வெளிப்பாடுகளை கொடுப்பார். நிறைய காரியங்கள் அவரோட தொடர் பயணிக்கும் போது நமக்கு கிடைக்குது. ஆனா எல்லாமே சிலுவையோட தொடர்பில் தான் இருக்குது என்பது மறந்து விடவே கூடாது. நம்ம ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே இப்ப உங்களுடைய சிலுவை வேண்டே நான் வந்துட்டேன், எனக்கு இப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்கு, இவ்வளவு சூழ்நிலைகள் இருக்கு, சரியா, எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல. இப்ப ஆனால் உங்களுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், என் சூழ்நிலைகளை நீர் அறிந்தவர் மட்டுமல்ல, அறிந்து ஏதோ என் கூட சில பேர் என்ன சொல்றாங்கன்னா ஆண்டவர் வந்து நம்மோட எம்பத்தைஸ் பண்ணுவாரு, அவரும் நம்ம கூட சேர்ந்து அழுவாரு, நம்ம கூட சேர்ந்து ஐயோ கஷ்டப்படுறியாமா அப்படின்னு அவரு கெர்ச்சிப் எடுத்து கொடுப்பாரு, டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொடுத்து தொடச்சுக்கோமான்னு சொல்லுவாரு, அவரும் அழுவாரு. ஓ எவ்வளவு நல்ல ஆண்டவர், அது இது எவ்வளவு நல்ல ஆண்டவர் தெரியல, இது ஒரு நல்ல ஹியூமன் பீயிங் அடையாளம் சொல்லுங்க. பெரிய ஆளுங்க அவரு, ஆனா வந்து நீங்க ஒரு கம்பெனி வேலை பார்க்குறீங்க, அவரு பெரிய கம்பெனி முதலாளி வச்சுக்கோங்க, முதலாளி வந்து பல கோடி சாம்ராஜ்யத்தோட முதலாளி, ஆனா நீங்க ஒரு சாதாரண வேலையில இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா அவர் வந்து உட்காந்து உங்க கூட அழுதுட்டு இருக்காருன்னா அவர் ரொம்ப ஒரு நல்ல மனுஷன் நிறைய பேர் சொல்லுவாங்க. சாதாரண ஒரு எம்ப்ளாயிங்க, அவருக்கு இது பண்ணணும்னு அவசியமே இல்லை, ஆனா பாருங்க எவ்வளவு நல்ல மனுஷன், வந்து இறங்கி நின்று பண்ணாரு. இன்னைக்கு நிறைய பேர் யாரும் இறந்து போயிடுறாங்க. அவங்க சில பேர் சில ஓனர்ஸே போய் நின்று அவங்களுக்கு வீட்டுக்கு செலவு கொடுத்து அந்த நேரம் ஹெல்ப் எல்லாம் பண்றாங்க. சில அரசியல் கட்சியில சில தலைவர்கள் அப்படி சொல்லுவாங்க, அவர் வந்து தொண்டர்கள் எல்லாரையும் வந்து அவருக்கு லாஸ்ட் ஆள் வரைக்கும் தெரியும், இங்க இருந்து பார்த்தா அவர் பெரிய போஸ்ட் போயிட்டாலும் அந்த தொண்டர் வீட்டுல ஏதாவது பிரச்சனைனா போய் நின்றுவாரு
அப்படின்வாங்க. இந்த நம்ம சென்னையில ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் என்ன, தோத்து போயிட்டாரு பாவம், ஜெயக்குமார்னு ஒரு ஏடிஎம்கேல ஒருத்தர் இருந்தார், அவர் இருக்காரு, இன்னும் இருக்காரு. அவரெல்லாம் அப்படிதான் நிறைய பேர் சொல்றாங்க. அவர் வந்து தொகுதியிலே எங்கனாலும் போய் நின்றுவாராம். அப்படிப்பட்டவர். யாருனாலும் சின்ன கல்யாணமோ பெரிய கல்யாணமோ போய் நின்று காசு கொடுத்துட்டு வந்துருவாரு, ஹெல்ப் பண்ணாரு. அவர் தொகுதியில் எல்லாருக்கும் அவர் தெரியும். ஆனாலும் அவர் தோத்து போயிட்டாரு பாவம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மனுஷனை வந்து நம்ம அப்படி சொன்னா தப்பு இல்லை. நல்லவருங்க, அவர் ஹெல்ப் பண்ணுவாரு அப்படிலாம் சொன்னா ஒன்றும் தப்பு இல்லை, ஓகே. ஆனால் நாம் யாரை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம்? தேவனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். சர்வ வல்லவர், அவர் உலகத்தை உருவாக்கினவர். சரியா? ஏதோ அவரு ஒரு கம்பெனி ஓனர் இல்ல, அவர் உலகத்தை உருவாக்கினவர். பூமியும் அது நிறைவும் உலகம் அதில் குடிகளும் கர்த்தருடைய எல்லாம் அவருடையது. அப்படிப்பட்டவரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர் வந்து நம்மளை பார்த்து சொல்றாரு, உன் தேவைகளை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றது மட்டுமல்ல, தேவைகளை அறிந்து அதற்கானதை எல்லாம் நான் செய்து முடித்து விட்டேன் சிலுவையிலேன்னு சொல்றாரு. ஓகே, என்னெல்லாம் ப்ராப்ளம் வரும் இன்னைக்கு நீங்க போய் கொண்டிருக்கிற சிச்சுவேஷன்ஸ், சின்னதோ பெருசோ, ஆனா அது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, உங்களை அது பாதர் பண்ணுது, உங்களுக்கு அது தூக்கத்தை கெடுக்கிறது. அப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் சிலுவையில 2000 வருஷத்துக்கு முன்பாகவே தீர்வு வந்து விட்டது என்பதுதான் சுவிசேஷம். இப்ப என்னன்னா, நம்ம என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே இதெல்லாம் இருக்கு, எனக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்க, என்னுடைய எல்லாம் என்ன தேவையில்லை, என்ன தேவையெல்லாம் வருதோ அதை எழும்பும் முன்னே அதை அறிந்து யெகோவா ஈரே நீர் செய்து முடித்து விட்டீர், ஆயத்தப்படுத்தி விட்டீர். இப்ப இதை நான் எப்படி என் சூழ்நிலையோடு சம்பந்தப்படுத்துவது? இப்ப என்னுடைய சூழ்நிலைக்கு ஒருவேளை நான் தேவ நீதியிலே செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கலாம், அதிகாரத்திலே செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கலாம், ஓகே, தேவ ஞானத்திலே செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கலாம், ஓகே, இல்லைன்னா the vengeance of God, கர்த்தருடைய பழிவாங்குதல், நீதி சரிக்கட்டுதல், அதை நான் டிக்ளேர் பண்ண வேண்டிய காரியம் இருக்கலாம். ஏன் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு மாதிரி, எதுக்கு என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும், இவைகள் எல்லாம் சிலுவையிலே சந்திக்கப்பட்டு விட்டாயிற்று, இதற்கான கிரயம் கொடுக்கப்பட்டு விட்டது, இதற்கான இதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்கிற அந்த ஐடியா மட்டும் இல்ல, டெக்னிக்கல் சொல்யூஷன் ஃபார் தட், அதுவும் இட் இஸ் டேக்கன் கேர் ஆஃப். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு நாளைக்கு ஒரு 10 லட்ச ரூபாய் வேணும் அப்படின்னா, டெக்னிக்கல் ப்ராப்ளம் என்ன ஒரு இருக்கு, ஒரு இது அது வந்தாலும் ஃபுல்ஃபில் ஆகாது. என்னன்னா, உங்க போனுக்கு ஒரு மெசேஜ் வரணும், என்னது 10 லட்சம் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சுன்னு மெசேஜ் வரணும். அது ஒரு டெக்னாலஜிக்கல் ஆன்சர் ஒன்று வந்து ஆகணும், ஒரு சொல்யூஷன். சி, ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன் should collaborate and send you a message. உங்க பேங்க் வந்து ஒரு ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன், அது உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறது, அது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ இன்ஸ்டிடியூஷன். ஸோ ரெண்டுமே சேர்ந்து கிரெடிட்டட் அப்படின்னு வரணும், வந்தாதான் உங்களுக்கு அது வேலை ஆகும், அந்த வேலை முடியும். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அப்ப இதெல்லாம் பிராக்டிக்கல் ஸ்டெப்ஸ். இந்த பிராக்டிக்கல் ஸ்டெப்ஸுக்கு என்ன நீங்க பண்ணணும் இந்த சிச்சுவேஷன்ல? தேவ ஞானத்துல செயல்பட்டு எதையாவது நீங்க யார்கிட்டயா பேசணுமா, ஏதோ செய்யணுமா இருக்கலாம், இல்லைன்னா அதிகாரத்துல கட்டளையிட்டு எதையா கொண்டு வரணுமா இருக்கலாம், இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி அந்த வெஞ்சன்ஸ் டிக்ளேர் பண்ணி தேவன நீதி சரி கேட்டதுல பேசும்போது ஆவிக்குரிய மண்டலங்களிலே மாற்றங்கள் ஏற்பட்டு அது காரியங்களை நடத்தி கொண்டு வரணுமா? இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு வழி இருக்கு, ஒரு காரியங்கள் இருக்கு. இது எதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு என்ன தெரியும்னா, இது எல்லாத்துக்குமானது, இதெல்லாம் நடந்து முடிக்கிறதுக்கு தேவையான எல்லாம் சிலுவையிலே முடிந்து விட்டது. அவர் சிலுவையில அன்னைக்கு செஞ்சதுனால இது எல்லாமே முடிஞ்சிருச்சு, எல்லாமே டேக்கன் கேர் ஆஃப். So now what we need is we need to know what should we do right now. இப்ப என்ன செய்யணும்? இப்படி ஜெபிக்கணுமா, அப்படி ஜெபிக்கணுமா, இது பண்ணணுமா, இல்ல எதையாவது நான் என் கையிலே ஒரு பதில் இருக்கா, பதில வச்சுட்டே தெரியாம கண்ணை மூடி நான் சுத்திட்டு இருக்கேனா, இல்ல எங்க இருந்தாலும் கட்டளையிட்டு அதை பிடிங்கி கொண்டு வரணுமா, தெரியாது, என்னன்னு தெரியாது. ஆனால் இது எல்லாம் சிலுவையில முடிக்கப்பட்டாயிட்டு. இப்ப நான் என்ன கேட்கணும், ஆண்டவரே எப்படி இது ரெண்டுக்கும் இருக்கோ தொடர்பு என்ன, எனக்கு புரிய வைங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உடைய ஞானத்தை தாருங்க. சோ இப்படி கேட்கும் போது ஜெபிக்க ஆரம்பிக்கும். இப்படி யாருமே ஜெபிச்சிருக்க மாட்டீங்கன்னு சொல்ல, எல்லாரும் கண்டிப்பா ஜெபம் பண்ணிருப்பீங்க, ஆண்டவரே என்ன பண்ணனே தெரியல, எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க நம்ம கேட்டிருப்போம். சரியா? நான் என்ன சொல்றேன்னா, அப்படி உதவி செய்யுங்கன்னு கேட்டுட்டு அதோட நிக்காம அங்கே இயேசுவின் ரத்தத்தையும் சரீரத்தையும் தொடர்புக்குள்ளே கொண்டு வாங்க. அங்க இதுலதான் வாசல் இருக்கு என்பதை கண்களை திறந்து பார்க்கும்படி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, காட்டும்படி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இது ரெண்டுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு ஆண்டவர் எனக்கு காட்டுங்க. எனக்கு ஐயோ ஆண்டவர் என்கிட்ட ஒண்ணும் இல்லை நான் ஜெபிக்கிறேனே, அந்த ஜபத்துக்கும் ஓ சிலுவையில் இது இருக்கா, இதுக்கு பண்ணிட்டாரா அப்படின்றதுக்கும் இருக்க தொடர்பு, இதை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரேன்றதான் நம்முடைய ஜபமா இருக்க வேண்டும். அப்ப அதுக்கு வந்து நம்ம ரத்தத்தின் தியானத்துக்குள்ள போகும்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சரீரம் இதை நாம் தியானிக்க ஆரம்பிக்கும் போது, இது தியானத்தோட சேர்த்து நாம் கர்த்தருடைய பந்தியிலும் பங்கு பெறும்போது, இதை ஒரு பழக்கமாக, இதை நம்முடைய
ஒரு ரொம்ப முக்கியமான காரியமாக கருதி நாம் செய்ய ஆரம்பிக்கும் போது என்ன நடக்க ஆரம்பிக்குதுன்னா, முள்ளிலே அகப்பட்டு இருக்கிற ஆடுகள் கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அது என்னவும் இருக்கலாம். இட் குட் பி a command, it could be a phone call that you have to make, it could be a adjustment you have to do in your own life to get the desired result. Whatever is that, கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஓகே, சோ இதத்தான் வந்து நம்ம யோவான் 6 நம்ம முதல்ல அதான் படிச்சுட்டு இங்க வந்துட்டேன். இப்ப யோவான் 6க்கு போலாம். ஏற்கனவே படிச்ச ஆரம்பத்துல படிச்சேன், திரும்ப படிச்சுட்டு நம்ம அதுல இருந்து பார்ப்போம். யோவான் 6 அதிகாரம் 53 நினைக்கிறேன், அதான் படிச்சேன். 53 திரும்ப படிக்கிறேன். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் ரத்தத்தை பானப்படாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவனோட பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். இதுல இந்த 56, 57 இந்த 2 வசனங்களை மட்டும் நம்ம டீட்டெயிலா இப்ப பார்ப்போம், பார்த்துட்டு முடிக்கலாம். 56 பாருங்க, என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். சரியா? இப்ப உங்க ப்ராப்ளம் வந்து இருக்கு, ஒரு பக்கம் இருக்கு, உங்க சொல்யூஷன் வந்து கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. இது ரெண்டையும் கனெக்ட் பண்றதுதான் சிலுவை. இயேசு கிறிஸ்துவின் சரீரம், அவருடைய ரத்தம், அவருடைய சிலுவை, இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுது. எப்படி கனெக்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் அவரிலே நிலைத்திருக்க ஆரம்பிக்கிறான். இது என்னங்க அவர் நிலைத்திருக்கிறது? நம்ம தான், அவர் தான், நம்ம கிறிஸ்துக்குள்ளதான் இருக்கிறோம், நம்ம ஏற்கனவே நிலைத்தானே இருக்கிறோம். கரெக்ட். அதாவது எப்பொழுது உங்களுக்கு ஆவி அருளப்பட்டதோ அப்பொழுதே நீங்கள் வந்து கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டு விட்டீர்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வைக்கப்பட்டு இருந்தாலும், நல்லா கவனிங்க, முக்கியமான சொல்றேன், உங்களுக்குள்ளே இருக்கிற மனது, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆத்துமாவின் பகுதிகள் ஆகிய உணர்ச்சிகள், அப்புறம் வந்து கடந்த கால அனுபவங்கள், ஹர்ட்ஸ், அது இது இந்த மாதிரிலாம் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள், ஆனால் உங்களுக்குள் இப்படிப்பட்டவைகள் இன்னும் இருக்கிறது. ஓகே, இப்ப என்ன நடக்கணும்னா, யூ இன் கிரைஸ்ட், அது நடந்துருச்சு. நம்ம கிரைஸ்ட் இன் யூ இன்னொன்னு அடுத்த ஸ்டெப் இருக்கு. அதைதான் நம்ம பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் வந்து கிறிஸ்துவுக்குள் வந்துட்டோம், கிறிஸ்துக்குள் வச்சுட்டாரு. ஆனா கிறிஸ்து நமக்குள் இருக்க வேண்டும், அதுதான் நிலைத்து இருக்கிறது, கான்ஸ்டன்டா அது இருக்குது. அதாவது என்னன்னா, கிறிஸ்து நமக்குள்ள அப்ப இல்லையா கேட்டா இருக்காருங்க. ஆனா எந்த அளவுக்கு இருக்காரு? டு வாட் எக்ஸ்டென்ட் இஸ் டாமினேட்டிங் யுவர் மைண்ட், யுவர் இமோஷன்ஸ் அண்ட் யுவர் தாட்ஸ். இன்னும் அது ஃபுல்லா ஆகல, யாருமே சொல்ல முடியாது. எனக்கெல்லாம் ஃபுல்லா கிரைஸ்ட் தான் இருக்காருன்னு சொல்ல முடியாது. இருக்கலாம், சம் ஆஃப் ஒருவேளை நீங்க நல்லா இது பண்ணியிருந்தீங்கன்னா 70-80% இருக்கலாம். ஆனா நல்லா கவனிங்க, 70-80% கிட்டலாம் கிரைஸ்ட் இஸ் டாமினேட்டிங் யுவர் சிஸ்டம்னா, யூ வில் ஹேவ் கிரைஸ்ட் லைக் ரிசல்ட்ஸ் அட்லீஸ்ட் 70-80%. ஆர் யூ ஹேவிங் தட்? யூ ஷுட் ஆஸ்க் தட் क्वेश्चन. யூ ஆர் நாட் ஹேவிங் தட், இன்னும் கிரைஸ்ட் உங்களை டாமினேட் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த ப்ராசஸ் இருக்கு பாருங்க. எங்கே வந்து கிறிஸ்து ஒருத்தனுக்குள்ள ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறாரோ, கிறிஸ்துவின் ஆளுகை வர ஆரம்பிக்கிறோ. இத வந்து ரொம்ப நாள் பேசியிருக்காங்க, கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கணும், வெறும் கேரக்டருக்கு தான் பேசுவாங்க. நீங்க அன்பா இருக்கீங்களா, நீங்க எல்லாரும் பார்த்து சிரிக்கிறீங்களா, நீங்க வந்து எல்லாருக்கும் சாக்லேட் கொடுக்குறீங்களா அப்படிலாம் கேட்பாங்க. சோ அதுதான் வந்து என்னது, கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்காருன்றது. அது மட்டும் கிடையாது, கிறிஸ்துவின் அதிகாரம். வெளிப்படுத்தல் 11 நினைக்கிறேன், ஒரே விஷயம், வெளிப்படுத்தல் 11. ஓகே, நான் வெளிப்படுத்தல் 11 தான் வரும், 11 கடைசியில் வரும். நான் அப்புறம் குரூப்ல போட்டு விடுறேன், எனக்கு இப்போ டக்குன்னு எடுக்க முடியல. வெளிப்படுத்தல் 11 வரும். அதாவது இப்பொழுது கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்குதுன்னு வரும். ஓகே, கிறிஸ்துவின் ஐ திங்க் 7வது எக்காலம் 11 கடைசியில் வரும். 7வது எக்காலம் ஊதப்படும் போது ஒரு சத்தம் உண்டாகி இப்பொழுது வந்து கிறிஸ்துவின் அதிகாரம் நிறைய வரும். அதோட சேர்ந்து நம்முடைய தேவனுடைய ராஜ்யம் எல்லாம் வந்துருச்சு. அதோட சேர்ந்து கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது, தி அத்தாரிட்டி ஆஃப் கிரைஸ்ட். சோ கிறிஸ்து உங்களுக்குள்ள நிரப்பி உங்களை வச்சிருக்காருன்னா, கிறிஸ்து மூலமாக அதிகாரம், ஆளுகை வெளிப்பட வேண்டும். See, for centuries the devil has deceived the church into just taking the fruits of the spirit ன்னு சொல்லிட்டு, அதுவும் கரெக்டான விளக்கம் இல்ல, only the character part.
உங்க குணம் மாறிடுச்சா? குணம் மாறிடுச்சா? சி, ஒரு மனுஷனோட டீல் பண்றதுக்கான குணம் மாறினா போதும். பிசாச டீல் பண்ணணும்னா குணம் மாறினா பத்தாது, அதிகாரம் வெளிப்படணும். இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி அன்பா பண்பா பேசினவங்க யாருமே இல்லையா? இருந்தாங்க. பிசாசும் அவங்க சிரிச்சு பேசிட்டு போயிடும். ஆனா யார் அதிகாரம், இயேசு கிறிஸ்து அதிகாரம் ஆளுகை எடுக்கும் போதுதான் பிசாசு ஓடி போகுது. சரியா? சோ இது ஒரு பெரிய பாதியை மட்டும் காட்டி பிசாசு ஏமாத்திச்சிருக்காங்க. கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்காருன்னா அதிகாரம் வரணும், வெளிப்படணும். அதுதான் கிறிஸ்து இருக்காருன்றது இது எவிடன்ஸ். கிரைஸ்ட் இன் யூ அப்படின்றதுக்கு எவிடன்ஸ் என்னது? அத்தாரிட்டி அண்ட் டொமினியன். அது வெளிப்பட்டாதான் அது நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். சோ இல்லைங்க, நான் ரொம்ப அன்பா இருக்கேன், எல்லாரையும் மன்னிக்கிறேன், ரொம்ப நல்லது, அதெல்லாம் தேவைதான், நான் இல்லைன்னு சொல்லல. அன்பா இருக்கிறது மன்னிக்கிறதுலாம் அவசியம் தான். ஆனா ஞானமாவும் இருக்கணும். சரியா? மன்னிக்கிறது மன்னிச்சிடலாம், என்னமா இப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுடலாம். ஆனா அவங்களோடய சுத்திட்டு இருந்தீங்கன்னு வைங்க, அப்புறம் திரும்ப உங்களை குடியில் இழுத்து விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ ஜாக்கிரதையா இருக்கணும். சரியா? யாரை எப்படி டீல் பண்ணணும் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து வந்து அப்படிதான் இருந்தாரு, எல்லாரும் கூட சுத்தல. 12 பேர் ஏன் மட்டும் ஏன் செலக்ட் பண்ணாரு? பாவிகளுக்கு சிநேகிதன்னு சொல்லி வளருவாங்க. அதனால எல்லாரும் கூட ஃப்ரெண்டா இருந்தேன், நாசமா போயிருவீங்க இப்படி போனீங்கன்னா. தப்பு, இந்த வேர்டு யூஸ் பண்ணதுக்கு மன்னிச்சுக்கோங்க. ஆனா ரிசல்ட் அப்படிதான் இருக்கும். இந்த எல்லாரும் கூட ஃப்ரெண்ட் ஆகுறேன், எல்லாரும் பாவிகளை இயேசு சிநேகிச்சாருன்னு எவனோ லூசு போய் சொன்னான்னு கேட்காதீங்க. நீங்க வந்து யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஏன்னா ஆண்டவரே அதை சொல்லியிருக்காரு, ஞானம் உள்ளவர்களாக வினா சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அண்ட் எஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டேக் அத்தாரிட்டி. முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், அதனால இது எந்த தடவை சொன்னாலும் தப்பு இல்லை. If your children or your spouse is getting into some wrong relationships, you have authority over that, and you have to use the vengeance of God sometimes to deal with these situations. சில சூழ்நிலைகள்ல இந்த மாதிரி உங்க குடும்பத்துல இருந்த யாராவது பிசாசு நேரடியா வராதுங்க, மனுஷன் மூலமா வரும். சில பேர் வருவான், வந்து உங்க பிள்ளைகளையோ உங்க துணையோ யாரையோ இழுத்து போகணும், ஏமாத்திட்டு போகணும், ஏதோ தப்பான வழிகளை கொண்டு போகணும்ன்றதுக்கு வருவானுங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு வந்து தேவனுடைய நீதி சரி கட்டுதல் அதெல்லாம் தெரியலன்னா பிரச்சனை ஆயிடும். எல்லாம் முன்னாடி நான் ரொம்ப டீட்டெயிலா இதெல்லாம் பேசியிருக்கேன், பழைய மெசேஜ் போய் பாருங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். யூ ஹேவ் டு ஆபரேட் இன் தட். யூ ஷுட் நோ தேர் இஸ் சம்திங் லைக் தட். ஸோ யாவே மேல நியாய தீர்ப்பு பேசணும், ஜாக்கிரதையா பார்த்து நோட் பண்ணிட்டு இருக்கணும். எல்லாரையும் மன்னிச்சு எல்லாரையும் எப்படி விட்டுட்டோம்? சி, ஒருத்தர் என்ன கேட்டாரு, நீங்க என்ன எப்ப பார்த்தாலும் நியாய தீர்ப்பு பேசுறீங்க? நான் என்ன சொன்னேன், ஏன் சொன்னா, ஏன் இந்த நீதி சரி கட்டுதல் ஏன் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறீங்க? எல்லாருமே அது பண்ணணுமா? அப்படிலாம் பண்ணக்கூடாதுல்ல, எல்லாரையும் மன்னிக்கணும். நான் என்ன சொன்னேன்னா, செஞ்சுரிஸ்க்கு மன்னிங்க 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 மன்னிங்கன்னே சொல்லியாச்சு, ஒன் டைமென்ஷனாவே சொல்லியாச்சு. அதனால அது ஒரு எண்டுக்கு போய் நிக்குது. -40 அப்படின்னு இருந்தா ஜீரோ கொண்டதுக்கு ஒரு +40 போட்டா தானே ஜீரோக்கு வருவோம் இல்லையா? அதே மாதிரிதான் இப்ப கொஞ்சம் இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் ஆகணும். இதனால நான் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அநேகம் என்ன பண்ணான்னு தெரியல. ஐயோ பாவம், நான் என்ன பண்றேன்? See, we primarily declare vengeance on the demonic realm. ஓகே, primarily. சில நேரம் ஆண்டவர் சொன்னாலுடைய we primarily declare vengeance against the demonic realm. ஓகே, அது ஆனா சில நேரத்துல சில மனுஷர்கள் மேல டிக்ளேர் பண்ண வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. பைபிள்ல 2 எக்ஸாம்பிள் இருக்கு புதிய ஏற்பாட்டுல. ஒன்னு அப்போஸ்தலர்ல பேதுரு பண்ணது, இன்னொன்னு அப்போஸ்தலர் தான் பவுல் பண்ணது. பவுல் வந்து ஐ திங்க் கொரிந்தியர்லயா இப்படியே ஒருத்தன் சொல்றாரு, ஒருத்தன் நான் பிசாசுக்கு ஒப்பு கொடுத்தேன்றாரு. அவனுடைய ஆவி ரட்சிக்கப்படும்படி, கர்த்தருடைய நாளில் ஆத்மா ரட்சிக்கப்படும்படி நான் பிசாசுக்கு ஒப்பு கொடுத்தேன்றாரு. சமீபத்தை என்கிட்ட ஒருத்தர் போன் பண்ணி கேட்டாரு, நான் சொல்றேன், என்கிட்ட ஒருத்தர் கேட்டாரு, இந்த மாதிரி வந்து ஒரு அவருக்கு தெரிஞ்ச ஒரு இதை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்துல வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு தவறான உறவுக்குள்ள போறாங்க. இவர் திருமணமானவர் இன்னொரு பெண்ணோட ஒரு உறவுக்குள்ள இந்த மாதிரி போற மாதிரி போயிட்டு இப்ப இருக்கிற ஃபேமிலியை வந்து விவாகரத்து பண்ணிட்டு அங்கிட்டு போயிடலாம்னு இவர் யோசிக்கிறாரு. இவங்க எல்லாருமே விசுவாசிகள் பைதுவே. சோ வந்து போலான் இருக்காரு. இது என்ன பண்ண எனக்கு தெரியலன்னாரு. அந்த கேஸ் தான் சொன்னேன். அந்த கணவர் போறாரு அப்படின்னா இந்த மனைவிக்கு வந்து ஐம் டெல்லிங் ஒருவேளை நீங்க கேள்விப்படலாம், கேட்டுக்கோங்க. அந்த மனைவிக்கு வந்து இந்த அத்தாரிட்டி இருக்கு. என்ன அத்தாரிட்டி தெரியுமா? பிசாசுக்கு ஒப்பு கொடுக்குறா, இட்ஸ் a phrase. ஓகே, பவுல் வந்து அவன்கிட்ட போய் பிசாசு போய் இந்த பிசாசை வச்சுக்கோன்னு சொல்லல. என்ன சொல்றாருன்னா, ஒரு வாதை எதையோ வந்து அவன் மேல வர்றதுக்கு பவுல் வந்து அலோவ் பண்றாரு. ஏன்னா அங்கேயும் இந்த ப்ராப்ளம் தான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, அவனுடைய தகப்பனுடைய மனைவி, அதாவது அவங்க அப்பாவுடைய செகண்ட் ஒய்ஃபோ தேர்ட் ஒய்ஃபோ, அந்த காலத்துல எத்தனை வச்சிருந்தாங்க தெரியாதுல்ல, அது கூட இவன் இஸ் இன் illicit relationship and is not listening to the elders எல்லாம் சொல்லி பார்த்தாங்க. இப்ப பவுல் என்ன பண்றாருன்னா, கடைசி ஆயுதத்தை கையில எடுத்துட வேண்டியதான் அப்படி சொல்லி. சோ வாட் ஹி மீன்ஸ் இஸ், அவனுக்கு ஏதோ ஒரு வாதையோ என்னமோ வரும், வந்துதான் இவன். ஏன்னா சில பேர் பாத்தீங்கன்னா பிரச்சனை வந்தோடனே ஆண்டவரேன்றுவாங்க, அது எப்படின்னு தெரியல.
அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்கெல்லாம் அப்படின்னு வைங்க, பிரச்சனை வந்தோடனே ஆண்டவரே வந்து முழங்கால் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை சரியான பிறகு திரும்ப பாவத்துக்கு போனான்னா அவன் மேல அது பிரச்சனை. ஓகே, அவனுக்கு அது அழிவா போயிடும், அது வேற விஷயம். ஆனா இப்படி ஒரு வழி இருக்கு, எக்ஸ்ட்ரீம் கேஸ். இஃப் யூ இது வந்து இட் அப்ளைஸ் ஆன் பிளட் ஸ்பௌஸ் அந்த மாதிரிலாம் கேசஸ்ல வருது. எஸ், இஃப் சும்மா சும்மா எதுக்கெல்லாமோ இது வராது. தப்பு நீங்க பாட்டுக்கு நான் சொன்னா தப்பா புரிஞ்சுக்க கூடாது. எக்ஸ்ட்ரீம் கேஸ்ல போகும்போது தே ஆர் கோயிங் இன்டு an adulterous life or something like that and they are planning to quit the God given marriage and see இதுல வந்து என்னன்னா, ஐயோ ஒரு மனுஷனுடைய தனிப்பட்ட தவறுக்கு இப்படி செய்யலாமா, இது கரெக்டா தப்பா அப்படிலாம் கேட்டா, ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய தவறு இது கிடையாது. ஒரு குடும்பம் பாதிக்கப்பட போகுது. அங்க அந்த குடும்பத்தில் இருக்க பிள்ளைகள், அவங்க எதிர்காலம் எல்லாமே பாதிக்கப்பட போகுது. தேவனுடைய நோக்கங்கள் இந்த குடும்பத்தை விட்டு வைத்ததை பிசாசு சிதைக்க பார்க்கறான். அப்படின்றப்ப this is the last resort. You can declare vengeance and you can even take this step. This is the final step. You can take authority, absolute authority. Okay, so the correction of the Lord to come upon that person you can do. அவங்களுக்கு நீங்க உதவி செய்றீங்க இப்படி பண்ணி. அவங்க அதாவது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அவர்களுடைய சித்தத்தை பிசாசு ஹைஜாக் பண்ணி வச்சிருக்கான். ஓகே, ஆனால் உங்களுக்கு ரத்த உடன்படிக்கை இருக்கிறதுனால, தேவன் உங்களை இணைத்திருக்கிறதுனால உங்களுக்கு இந்த சூழ்நிலை மேல் அதிகாரம் இருக்கிறது. அப்போ வந்து நீங்கள் அதை பயன்படுத்த முடியும். அந்த மனுஷனுடைய இருதயத்தை திருப்புவதற்கு நீங்க பயன்படுத்த முடியும். ஓகே, சோ பவுல் வந்து கெட்ட எண்ணத்தை கொடுக்கல, இவன் நாசமா போட்டு கொடுக்கல, இவன் வந்து ரட்சிக்கப்பட வேண்டும், இவனுக்கு செய்யறது என்னன்னே புரியாம இருக்கிறான் அப்படின்றதுக்காக கொடுக்குறாரு. சரி, எனக்கு என்னன்னு தெரியல பேசுறேன், என்ன மேபி somebody needs it badly. இந்த மாதிரி கேஸ்ல நீங்க இருக்கிறீங்கன்னா, I understand it could be a very very emotional battle, but understand that you have absolute authority and dominion. இயேசு கிறிஸ்து உங்களை தம்முடைய ரத்தத்தினாலே பாவங்களை கழுவி பிதாவாகிய தேவன் முன்பாக ராஜாக்களாய் நிறுத்தி இருக்கிறார் என்பதை மறந்து போகவே கூடாது. சோ இமோஷனலி உங்களுக்கு டர்ம் ஆகி போயிட்டு இருக்கும், பட் அட் த சேம் டைம் பவர் ஆஃப் த ஸ்பிரிட் யூ கேன் டேக் அத்தாரிட்டி ஓவர் த சிச்சுவேஷன். நீங்க சின்னதா இருக்கும் போதே டீல் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவு பெருசா கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பிசாசு என்ன சொல்லுவான், உங்களை விக்டிம் கேம் மைண்ட் கேம் கொண்டுருவான். ஐயோ உனக்கு போய் இப்படி நடந்துச்சு, உனைய போய் இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பான். அதெல்லாம் கேட்காதீங்க. யூ ஹேவ் அத்தாரிட்டி. சோ அத்தாரிட்டிலாம் இல்லாதவனா அழுவான், அத்தாரிட்டி இருக்கிறவன் அழமாட்டான். அவன் எந்திரிச்சு எப்படி பிசாசை அடிக்கலாம், அடிச்சு விரட்டலாம் பார்ப்பான். டூ தட். சோ இங்க என்னன்னா, சரி நம்ம திரும்ப இதுக்கு வந்துருவோம். சோ என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அப்ப ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தையும் புசிக்க என்ன நடக்க ஆரம்பிக்குதுன்னா, கிறிஸ்து அவனுக்குள் வாழ்கிறார். அப்படின்னா கிறிஸ்துவின் ஆளுகை அவனுடைய எல்லா பகுதிகளுக்கும் வர ஆரம்பிக்குது. அவனுடைய கடந்த கால காயங்கள் இருக்கலாம், சில தொடர் தோல்விகள் இருக்கலாம், அது அவன் மனதை பாதித்து கொண்டிருக்கலாம். அங்கெல்லாம் கிறிஸ்துவின் ஆளுகை இன்னும் வரல. ஆனா அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் உட்கொள்ளும் போது அந்த ஆளுகை வர ஆரம்பிக்கிறது, அந்த அதிகாரம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது, அந்த கிறிஸ்துவின் ஞானம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது, புதிய ஆலோசனைகள். பழைய பிரச்சனை, ஆனா புது ஆலோசனைகள் வருது. இதை நீங்க இதுக்கு தாண்டதே இல்லை, அப்படி ஸ்டக்காய் நின்றுட்டே இருந்திருக்கீங்க. ஆனா இப்பொழுது புதிய ஆலோசனைகள் வரும், ஞானம் திறக்கும். நீதிமொழிகள் 8 சொல்லியிருக்க மாதிரி ஞானத்தின் ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிக்கும். அடுத்த வசனம் பாருங்க, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்புவது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். மேபி இதை அடுத்த மீட்டிங் நான் இன்னும் டீட்டெயிலா பேசுவேன் நினைக்கிறேன். இப்போ நான் ஸ்லைட்டா சொல்லிட்டு நம்ம முடிச்சிடலாம், டைம் இல்லாதனால. ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். வெரி பவர்ஃபுல். ஏன்னா இயேசு கிறிஸ்து பிதாவினால் எப்படி பிழைத்தார் என்பதை சுவிசேஷங்களை வாசித்து பார்த்தா தெரியும். பிதாவினால் எப்படி பிழைத்தார், ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அவர் வந்து 5 அப்பம் 2 மீன் வச்சிருக்காங்க, 5000 பேர் இருக்காங்க, பத்தலை. சொல்றாங்க, ஆண்டவரே இவ்வளவுதான் இருக்கு, ஒண்ணும் பண்ண முடியாது. பிதாவினால் எப்படி பிழைத்தார், அந்த 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தார். ஏதோ கொஞ்சம் பிட்டு எடுத்து கொடுக்கல, பிச்சு எல்லாம் ஒரு தொட்டு நக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லல. அவர் வந்து மல்டிப்ளை பண்ணார். He multiplied it and gave to people. ஓகே, பிதாவினால் பிழைக்கிறதா இப்படி இருக்கும். நோ லேக், அப்சல்யூட்லி நோ லேக், குறைவே இல்லை, ஒன்லி நிறைவு. ஓகே, அடுத்து படகுல போயிட்டு இருக்காங்க, புயல் அடிக்குது, தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருந்தது மட்டுமல்ல, எழுந்து வந்து இறையாதே அமைதலாயிருந்து சொன்னார்.
சோ பிதாவின் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், மரித்த லாசரை உயிரோடு எழுப்பினார். அங்க சொல்லிட்டாரு, என் பிதா எனக்கு எப்பவுமே செய்ய கொடுத்தே இருக்காருன்றாரு. சோ பிதாவால் பிழைக்கிறதா இதெல்லாம் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ். இன்னும் பைபிள் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கம் இருக்கு. எல்லாமே சொல்லிட்டாரு, நான் கிரியை செய்யறதே இல்லை. யோவான் சொல்றேன், நான் கிரியை செய்யலங்க, பிதா தான் கிரியை செய்யறாரு. இட்ஸ் the father's hand and the work of the father's hand. நான் இல்லைங்க, அவர் தான் செய்யறாரு. சோ இதுதான் பிதாவினால் பிழைக்கிறது. இவர் என்ன ஆண்டவர் என்ன சொல்றாரு இங்க, என் மாம்சத்தை பூசி என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் நான் எப்படி பிதானாலே பிழைத்தனோ அப்படி என்னாலே பிழைப்பான். அப்படா என்னன்னா, இன்னைக்கு பிதா எப்படி இயேசு கிறிஸ்து கிரியை செய்தாரோ அதே போல ரெண்டு விதத்துல சொல்லலாம். ஒன்னு என்ன சொல்லலாம்னா, பிதா இயேசு கிறிஸ்து கிரியை செய்த மாதிரி இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக கிரியை செய்வார்னு சொல்லலாம். இல்லைன்னா இன்னொன்னு எப்படி சொல்லலாம்னா, பிதா எப்படி இயேசு கிறிஸ்து கிரியை செய்தாரோ அதே மாதிரி நமக்கு கிரியை செய்வாரு. ஆனா பிதா நமக்கு கிரியை செய்யணும்னா முக்கியமானது கவனிங்க, இப்ப பிதா நமக்கு இப்படி கிரியை செய்யணும்னா நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் சரீரத்தின் வழியா தான் போக முடியும். அப்பதான் பிதா கிரியை செய்யறத பெற்றுக்கொள்ள முடியும். ரொம்ப முக்கியம். ஓகே, சரி, ஏன்னா நீங்க என்ன பேசுறாங்கன்னா, பிதா இயேசுவோட இருந்தாரு, அதே மாதிரி பிதா நம்ம கொடுப்பாரு இருப்பாரு. எப்ப இருப்பாரு? என்னையன்றி ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். என்னை எதை பத்தி பேசிட்டு இருக்காரு? அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய மாம்சமும் ரத்தமும் இல்லாமல் ஒருவனும் பிதாவண்டை போக முடியாது. அதுதான் இங்க இயேசு சொல்றாரு. பிதாவினால் நான் எப்படி பிழைத்தனோ அதே மாதிரி என்னை விசுவாசிக்கிறவன் என்னாலே பிழைப்பான். என்னை விசுவாசிக்கிறவன் என்பது இந்த இடத்துல பேசுறது எதை பத்தி பேசிட்டு இருக்காரு? அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் குறித்து தான் பேசுகிறார். எவன் ஒருவன் அவருடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் சீரியஸா எடுத்து இதுதான் என்னுடைய ஜீவன், இதுல தான் என்னுடைய நம்பிக்கை இருக்கிறது, இதை தவிர எனக்கு நம்பிக்கையே இல்லை என்று சொல்லி உறுதியாய் பற்றி கொள்கிறானோ அவனுக்கு இயேசு கிறிஸ்து எப்படி பிதா கிரியை செய்வாரோ அதே மாதிரி இவனுக்கு கிரியை செய்வார். இதெல்லாம் பிதா கிரியை செய்ய மாட்டாரா? சாரே, இயேசு கிறிஸ்துன்ற கண்ணாடி இல்லாம, அவருடைய சிலுவை ரத்தம்ன்ற கண்ணாடி இல்லாம, மாம்சம் சிலுவை ரத்தம்ன்ற கண்ணாடி இல்லாம பிதா உங்க கண்ணுக்கே தெரிய மாட்டார் சாரே. பிரச்சனை மட்டும் தான் தெரியும். எப்படி பிதாவின் உதவி பெற்றுக் கொள்வீர்கள்? புரியுதா? எவ்வளவு பெரிய வஞ்சகம் பாருங்க. இதை விட்டுட்டு பிதா கூட இருக்கணும் எப்படி இருக்க முடியும்? பிராக்டிக்கலி இம்பாசிபிள், டெக்னிக்கலி இம்பாசிபிள். வேற ஏதோ பிதாவா இருக்கும், இந்த பிதா கிடையாது. நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து பிதா கிடையாது. அவரோட உறவுகள் இருக்கணும்னா சிலுவை தான் ஒரே வழி, இல்லைன்னா கிடையாது, இருக்க முடியாது. கண்ணுக்கே தெரிய மாட்டாரு. நம்ம நிலைமை அவ்வளவு பரிதாபமான நிலைமை சிலுவை இல்லாம. ஓகே, சோ எவ்வளவு முக்கியம் பாருங்க, டு பி கனெக்டட் கண்டினியூஸ்லி வித் த பாடி அண்ட் த பிளட் ஆஃப் ஜீசஸ் அண்ட் த பெனிஃபிட்ஸ். சில பேருக்கு பிசாசு சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீ இதை பண்ணிட்டு தான் இருக்க, உனக்கு ஒண்ணும் நடக்கல, நீங்க அவனுக்கு ஒண்ணு ஆண்டோட கேளுங்க. இது பாருங்க, இது அப்படி நீங்க ஆண்டோட எடுத்துட்டு போயிருங்க. இந்த கேள்வி அப்படி நீங்க ஆண்டோட கொண்டு போகணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு ஏன் இருக்கிறாருன்னா நமக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்றது தான். சகல சத்தியத்துக்குள்ள நடத்த முடியாதுதான். அவர்கிட்ட போய் சொல்லுங்க, ஆண்டவரே நான் சிலுவை தியானிக்கிறேன், ஆனா பிசாசு என் காதுல ஓதிக்கிட்டே இருக்கான், ஒன்னும் நடக்கல. சம்டைம்ஸ் ஒன்னும் நடக்காத மாதிரி விட்டுருங்க, கண்டினியூ பண்ணிட்டே இருங்க. ஒரு மாசம்லாம் சம்டைம்ஸ் ஆயிருக்கு எனக்குலாம். 1 month I had to just take the blood and the body, meditate on it. Nothing happened. They will keep telling, ஒன்னும் நடக்காது. ஒரு மாசம் கழிச்சு கர்த்தருடைய வெளிப்பாடுகள் வர ஆரம்பிச்சது, கர்த்தருடைய வார்த்தை வர ஆரம்பிச்சது. வார்த்தை வந்தாலே, ஒரு வார்த்தை வந்தாலே அங்க அற்புதம் நடக்கும். அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்றதுக்கு எனக்கு சம்டைம்ஸ் 1 month ஆயிருக்கு. நானா அதை கண்டுபிடிச்சிட்டேன். அதனால நான் நின்றது, அப்படியே தொடர்ந்து நிக்கிறது, தொடர்ந்து போவோம், ரத்தத்துக்கு போவோம்னு. எத்தனையோ முறை பிசாசு வஞ்சிக்க பார்த்திருக்கான், சூடெல்லாம் காட்டி அதெல்லாம் ஒர்க் ஆகாதுப்பா, ரத்தத்தை வச்சுலாம் ஒண்ணும் இல்லைன்னு. நோ, ஐ ஹவ் நோ அதர் கோ, திஸ் இஸ் மை ஃபைனல் ஸ்டாண்ட், ஐ ஹவ் நோவேர் டு கோ. இதுதான் என்னோட கடைசி அஸ்திரம், நான் இங்கே நின்னுக்கிறேன். அந்த குஷ்டரோகிகள் சொன்னாங்க பாத்தீங்களா, போவோம், அவன் உயிரோட வச்சா சாகறான், இருப்போம், இல்லைன்னா சாவோம் சொல்லிட்டு போனாங்கல்ல. அவங்க சீரியரின் பாளையத்தை நோக்கி போனாங்களா, அதே மாதிரிதான் கல்வாரை நோக்கி போக வேண்டும். ஆண்டவரே, இங்கதான் எனக்கு எல்லாமே இருக்கு, ஞானம், நீதி, என்னுடைய மீட்பு, என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய ஜெயம், என்னுடைய ஆசீர்வாதம் எல்லாமே இங்கதான் இருக்கு. அதை பற்றி இந்த நீதியை பற்றின வெளிப்பாடுகளும் சரி, ஆசீர்வாதம் பற்றின வெளிப்பாடுகளும் சரி, அதிகாரம் ஆளுகை பற்றின வெளிப்பாடுகளும் சரி, எல்லாமே இங்கதான் இருக்கு. நான் இங்கே வருகிறேன் என்று நாம் செல்வோம். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அப்புறம் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. யாரை நோக்கி பார்த்து? சிலுவையில் அறையப்பட்ட அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், ஹalleluya, hallelujah. Ora bante ridra kandere handuri barante rebrionto ro rebatara hantori brenduri brionte redrianderi bro. Behold, I hear the sound of abundance of rain. Hallelujah, thank you Lord. இதோ பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது. ரெபாட்டார ஹந்தோ,
ஹalleluya. இதோ பெருமழை நிறைச்சல் கேட்கப்படுகிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. வறண்ட இடங்கள், வறட்சியான இடங்களிலே பெருமழை இறைச்சலை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஓ ரிப்ரான்ட் ரெம்ரேங்கோன் டு ரிபடாரஹந்தரோ ரேபடோர். அது கர்த்தர் மோசேயை நோக்கி, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். Hallelujah. My presence shall go before you and I will give you rest. Hallelujah. 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 வழி தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சிலர் சொல்லிட்டு இருக்கீங்க. Hallelujah. என்ன பண்ண தெரியல, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் கட்டளையிடுவேன். Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. Hallelujah. எனக்கு இங்க ஒருத்தவங்களோட வெறும் நம்பர் தான் எனக்கு வருது. Don't see any name. 2688775692. Who is that? எனக்கு தெரியல. அது just unmuting you. நான் சொல்றது கேக்குதான்னு மட்டும் சொல்லுங்க. முந்தின நாட்கள், previous days, அதுல இருந்ததை விட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை கொண்டு வர போகிறார். முந்தின வறட்சி காணாமல் போகிறது, ஒரு பெருமழை நிறைச்சல் கேட்கப்படுகிறது. There is going to be a sound of abundance of rain. Every dryness is going to go. It is going to be replaced by a sound of abundance of rain. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Aarti. Second name is Devota. Aarti Devota. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 And ராத்திரியிலே கர்த்தர் மோசேக்கு சொன்னபடி இஸ்ரவேல் பாளையங்களை அந்த காடைகள் நிரப்பினது. கர்த்தர் கேட்டிருந்தாரு, முன்னாடி என்னுடைய கை குறுகி இருக்கிறதா, என்னுடைய செயல்கள் இவ்வளவுதானா? ஆண்டவர் சொல்லுகிறார், I am going to take you into a level where you are going to see my provision in a much better way, much bigger way. What I can do, my power and my provision. Hallelujah. Hallelujah. What I can do. என்ன செய்ய முடியும் என்பதின் அடுத்த லெவலை அனுபவிக்க போறீங்க. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. இந்த கை குறுகவில்லை, இந்த செவி மந்தமாகவும் இல்லை. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. இந்த கரத்தின் கிரியைகளை அனுபவிப்பீர்கள். Hallelujah. Thank you Lord. 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 கிறிஸ்டி கேக்குதா? கிறிஸ்டி, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின்படி Hallelujah. கர்த்தர் மோசேயிடம் சொன்னார், அவர்களுடைய கூக்குரலை நான் கேட்டிருக்கிறேன். அவர்களை இந்த தேசத்திலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துக்கு கொண்டு செல்லும்படி இறங்கினேன். Hallelujah. என்ற வார்த்தையின்படி Hallelujah. Thank you Lord. முந்தின எல்லா லிமிட்டேஷன்ஸும் உடைக்கப்பட்டு Hallelujah. ஒரு பெரிய நிறைவுக்குள், பெரிய ஆசீர்வாதத்துக்குள், ஒரு பவுண்டரி, எல்லைகள் விரிவாக்கத்துக்குள் Hallelujah. இன்க்ரீஸ் அண்ட் எக்ஸ்பான்ஷன் கர்த்தர் எடுத்து செல்கிறார். Hallelujah. Thank you Lord. Thank you Lord. முந்தினர்கள் முற்றிலும் மறக்கப்பட்டு போகும். Hallelujah. இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று சொன்ன வார்த்தையின்படி Hallelujah. 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 ஒரு பெரிய டிரான்சிஷன் the Lord is bringing. Hallelujah. பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருகிறார். Thank you Lord. Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. 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 Thank you Lord. Thank you Lord. Hallelujah. Hallelujah. Thank you Lord. Gautam, can you hear me? Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. Hallelujah. வர்த்திக்க பண்ணுவேன், குறுகி போவதில்லை. Hallelujah. 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 Thank you Lord. Thank you Lord. Hallelujah. 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 2 காரியங்கள். Hallelujah. மோசேயை நிராகரித்தார்கள், ஆனால் மோசேயை கர்த்தர் ஒரு தலைவனாக எழுப்பினார். Hallelujah. Hallelujah. அப்படியே first thing, Hallelujah. Where you were rejected, Lord says, I will make you a leader. Hallelujah. I will make you a leader. Hallelujah. Thank you Lord. Thank you Father. இரண்டாவது Hallelujah. Hallelujah. லாபான் யாக்கோபை ஏமாற்றிக் கொண்டே இருந்தான். Hallelujah. ஆனால் கர்த்தர் லாபானிடமிருந்து பிடுங்கி யாக்கோபிடம் கொடுத்தார். அதுபோல Hallelujah. Hallelujah. You will be having at least 3 or 4 different things under you. Hallelujah. Thank you Lord. Aதாவது the spirit of Laban has been trying to suppress and steal from you for a long time. Hallelujah. But the tables are turning. Hallelujah. Hallelujah. Thank you Lord.
தேங்க்யூ லார்ட். ஒரு 3 அல்லது 4 தொழில் துறைகள் மேல் அதிகாரம். ஹalleluya. Authority over 3-4 different domains. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Time will come where your phone will be very busy. People will be constantly calling you, and different deals will be going on. Business deals. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Father. Thank you, Father. Hallelujah. Hallelujah. Thank you, Father, for your mighty works. உங்களுடைய மகத்தான கிரியைகள், பெரிய கிரியைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Brother Kannan கேக்குதா? You can unmute yourself. Yes, brother. Yes, brother. Every brancher. Thank you, Father. Thank you, Father. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. 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 I see you entering into a season of great increase. Hallelujah. Great Hallelujah. increase. Hallelujah. Great increase. Hallelujah. Hallelujah. Isaac mele, hallelujah. Abraham mele, Jacob mele இருந்த anointing, it's an anointing of great increase. Hallelujah. Hallelujah. அவர்கள் கை வைக்கிறதெல்லாம் பெருகி கொண்டே இருக்கும். Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. ஒரு பெரிய ஒரு season of trial and testing is coming to an end. A season of great increase is coming. Hallelujah. Season of great increase is coming. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Father. Thank you, Lord. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Thank you, Father. Hallelujah. Thank you, Lord. அன்றைய உம்முடைய கிரியைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே, தடைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஐ பீன் பிளாக்டு. எனக்கு ஒரு பெரிய தடை வந்துருச்சு. அப்படியே அது அப்படியே நிக்குது, அப்படியே ஒரு செவர் மாதிரி எங்க வந்து நிக்குது என்று சொல்லுகிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது நீங்க யாரா இருந்தாலும் சரி, இட்ஸ் காமன் வேர்ட். ஹalleluya. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஹalleluya. தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக நடந்து செல்கிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக நடந்து செல்கிறார். ஹalleluya. இந்த நாட்களிலே தடைகள் உடைந்து போகிறதை நீங்க பாப்பீங்க. ஹalleluya. தாவீது சொல்றான், தண்ணீர் உடைந்தோடுகிறது போல கர்த்தரின் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைந்தோட பண்ணினார் என்று சொல்லி அந்த இடத்துக்கு பாகால் பெராசீம் என்று பெயரிட்டான் என்று 2 சாமுவேல் 5 அதிகாரத்துல வாசிக்கிறோம். 6 அதிகாரத்துல நினைக்கிறேன். அப்படியே ஹalleluya. அப்படியே ஹalleluya. தடைகள் தன் சத்துருக்கள் தண்ணீர் போல உடைந்தோடும்படி. தண்ணி எப்படி ஒரு இடத்துல அதால நிக்க முடியாது, அது உடைஞ்சு ஓடிடும். அதே மாதிரிதான் உங்க சத்துரு மலை போல இருந்திருக்கலாம், ஒரு பெரிய மதில் போல இருந்திருக்கலாம். ஆனால் இப்ப தண்ணீர் உடைந்தோடுவது போல சத்துரு உடைந்தோடும்படி கர்த்தர் செய்கிறார். ஹalleluya. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. ஆண்டவரே, இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே எங்களுக்கு சொன்னீர், இது பொன்னான சுதந்திரங்களின் ஆண்டு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், அறிக்கை செய்கிறோம். ஹalleluya. இனி வரும் நாட்கள் பொன்னான சுதந்திரங்களின் வருஷங்களாகவே இந்த வருஷம் இருக்கும். பொன்னான சுதந்திரங்கள் நாங்கள் சுதந்திரித்து நாமத்தை ஸ்தோத்தரிக்கும்படி துதிக்கும்படி நீர் காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறது. ஸ்தோத்திரம். ஹalleluya. 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 காரியங்கள் கைகூடி வருகிறது. காரியங்கள் கைகூடி வருகிறது. தெய்வீக அனுகூலம் உண்டாகிறது. ஹalleluya. Thank you, Lord. அநேக சாட்சிகளை இந்த நாட்களில் எழுப்ப போறபடியா நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உம்முடைய அன்று தாவீது சொன்னது போல நாங்கள் சாகாமல் பிழைத்திருந்து உம்முடைய கரத்தின் கிரியைகளை நாங்கள் விவரிப்போம், உம்முடைய நன்மைகளை விவரிப்போம் என்று சொன்ன வார்த்தையின்படி விவரிக்க எங்களை உதவி செய்து நடத்துகிறபடியா நன்றி. ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். Thank you. God bless you. ஒருவேளை எனக்கு ஆண்டவர் சில பேருக்கு வார்த்தைகள் கொடுத்தா நான் அதை கொடுத்தேன். நான் கொடுக்கலன்றதுனாலயே உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. டோன்ட் வரி. ஓகே. சிலுவையிலே எல்லாம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க எதனால எடுத்துக்கலாம். இன்னைக்கு நான் வேற யாருக்காவது சொன்னதை கூட உங்களுக்கு எடுத்துக்கலாம், உங்களுக்கு ஆப்டா இருந்தா. நாம் விசுவாசித்து வாழ்கிறவர்கள், சரியா? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதனால எனக்கு சொல்லலைன்னு தயவுசெய்து எடுத்துக்காதீங்க. அது இந்த காலில் அப்படி நீங்க சொன்னீங்கன்னா என்னோட பழைய மெசேஜ் நீங்க கவனிக்கவே அர்த்தம். ஸோ அதனால ஆண்டவர் வார்த்தை யாருக்கு அனுப்புறாருன்னா, ரொம்ப முடியாம இருக்காங்க, அவங்க எல்லாரும் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னா தான் அனுப்புவாரு இந்த மாதிரி. அதர்வைஸ் God wants you to take the word. நீங்க சொந்தமா எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். வாக்குத்தத்தங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டாயிற்று, எடுத்துக்கொள்ளலாம். ஓகே. I am just releasing another word now. God is opening up favors for real estate. ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்களுக்கு கர்த்தர் ஃபேவர் கட்ட எடுக்கிறார். நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க ஒருவேளை பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருந்தாலும் சரி, நீ பண்ணிட்டு இருந்தாலும் சரி, there will be breakthroughs. உங்களை சுத்தி சொல்லுவாங்க, யாருக்குமே
மற்ற ஏஜென்ட்ஸ் இவங்களுக்கு ஒண்ணுமே விற்கலன்னாங்க. நீங்க கை வைக்கிற லேண்ட் வில் மூவ். பார்ட்டிஸ் வில் கம் ஃப்ரம் வெளிநாட்டுல இருந்து வருவான், எங்க எல்லாமோ வருவான், வந்து இமிடியட்டா கொடுத்து க்ளோஸ் பண்ணுவான் டீல். இது உங்களுக்கு கமிஷன் உங்களுக்கு வர வேண்டியது வரும். கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கதவுகளை திறக்கிறார். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ.